வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்காசை ப்ரோமோ தான் இதில் பார்க்க போகிறோம். பாவம், அந்த பொறுப்பான நல்ல பொண்ணு சீதாவோட வாழ்க்கை அவங்க விருப்பப்பட்ட மாதிரி அமையணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். சாமியாரை வர சொன்ன பார்வதி கொஞ்சம் லேட்டாக வர, அதுக்குள்ளே முத்து அவரை ஆவிங்களோட பேசுகிற சாமியார்னு சொல்லி அமர்க்கலம் பண்ணி வீட்டில் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அப்போது வீட்டுக்கு வந்த பார்வதி மனோஜை பேச வச்சுட்டு சாமியார் கிளம்பினதும் விஜயா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாவை கூப்பிடுற விஜயா, ஏண்டி எங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னு தோணலையா? போய் காஃபி எடுத்துகிட்டு வாடின்னு அதட்ட மீனா காஃபி கொண்டு வந்து விஜயாவுக்கும் பார்வதிக்கும் கொடுக்குறாங்க. காஃபியை எடுத்துக்கிற பார்வதி ஒரு சிப் குடிச்சிட்டு, மீனா, உன் தங்கச்சிக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது போல இருக்கே அப்படின்னு கேட்க, ஆண்டி உங்களுக்கு எப்படி தெரியும்னு மீனா கேட்குறாங்க. அது நான் தான் அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கடைக்கு கிளம்பிட்டு இருக்க மனோஜ் அம்மா அம்மான்னு 2 தடவை கூப்பிடுறாரு. இருடா வரேன்னு சொல்லிட்டு விஜயா திரும்ப, அம்மா சீக்கிரமா வாமான்னு மனோஜ் கூப்பிட, இரு பார்வதி, என் புள்ள கூப்பிடுறான், நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன், நீ காஃபியை குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடிச்சிக்கிட்டு இருந்த காஃபியை டீப்பாய் மேலே வச்சுட்டு ரூமுக்குள்ளே ஓடுறாங்க விஜயா. அது வரைக்கும் அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்த மீனா, ஆண்டி உங்களுக்கு எங்கள் அத்தை சொன்னாங்களான்னு கேட்க, அவள் இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டா, ஆனால் அருணோட அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா விஜயாவை தேடிக்கிட்டு நேற்று டான்ஸ் கிளாஸுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல மீனாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன ஆண்டி சொல்றீங்க, அருணோட அம்மாவா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா அவங்க அப்படிதான் சொன்னாங்க, அவங்க பேர் கூட என்னமோ சொன்னாங்களே, ராஜேஸ்வரி, அவங்க பையன் அருண் தான் டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருக்கிறதா சொன்னாங்க. அவங்க உன் வீட்டுக்காரருக்கும் அருணுக்கும் ஏதோ கொஞ்சம் சங்கடம் இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்காரர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உங்கள் பையன்கிட்ட பேசி எப்படியாவது அவர் சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும்னு அவங்க விஜயா கிட்ட சொன்னாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, அப்படியா கேட்டாங்க? சும்மாவே அத்தைக்கு என்னையும் எங்கள் வீட்டு ஆளுங்களையும் பிடிக்கவே பிடிக்காது. நாங்கன்னா அத்தைக்கு ரொம்பவே இலக்காரந்தான். அது தெரியாமல் அவங்க பாவம் அங்கே வந்து இருக்காங்க. அவங்க கிட்ட அத்தை என்ன சொன்னாங்கன்னு மீனா கேட்க, என்னத்தை சொல்கிறது போ மீனா, அவங்கள ரொம்பவே கேவலமாக பேசி வெளியே போங்கன்னு சொல்லிட்டா. அதுவும் இல்லாமல் உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லையா? ஏதாவது நோய் நொடி இருக்கா? இல்லை நொண்டி முடம் அந்த மாதிரி ஏதாவதுன்னு கேட்டு அவங்கள ரொம்பவே சங்கடப்படுத்திட்டாமா. அதுவும் இல்லாமல் எதுக்கு அந்த வீட்டு பொண்ணை கட்டுறீங்க? வசதி இருக்குன்னு சொல்கிறீங்க, போயும் அந்த ஒன்றுமில்லாத இடத்துல தான் நீங்கள் பொண்ணு எடுக்கணுமா அப்படின்னு அவங்க மனசை ரொம்பவே காயப்படுத்தி பேசிட்டா. நானும் எவ்வளவோ தடுத்து பார்த்தேம்மா, ஆனால் விஜயா தான் பேசுறது தான் சரிங்கிற மாதிரி பேசிட்டா. எவ்வளவு சொன்னாலும் அவள் திருந்த போகிறதே இல்லை. என்னமோ போ அப்படின்னு பார்வதி காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிக்க மீனாவுக்கு மனசு ரொம்பவே வலிக்குது. அவங்க கிச்சனுக்குள்ளே வந்துட்டாலும் அவங்க மனசில் அருணோட அம்மா தான் இருக்காங்க. பாவம், அவங்க ரொம்ப நல்லவங்களாக தெரியுறாங்க. சொந்த வீடு இருக்குது, அவங்க பையனும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு. அவங்க சொன்ன மாதிரி அவங்க பொண்ணு பார்த்தா எத்தனையோ பொண்ணு கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மருமகளாக வந்தா அது சீதா தான் அன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க. அதுக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வர்றாங்க. அன்னைக்கு எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசி திட்டு வாங்கிட்டு போனாங்க. பாவம், இன்னைக்கு அத்தைக்கிட்ட போய் ரொம்பவே அவமானப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிற மீனாவுக்கு மனசு ரொம்பவே சங்கடமாக இருக்கு. அத்தையை பற்றி தான் நல்லா தெரியுமே, அவங்க என்னையவே எவ்வளவு கேவலமாக பேசுவாங்க. போயும் அவங்க கிட்ட இவங்க உதவி கேட்டிருக்காங்களே, முடிஞ்சா எப்படி தட்டி விடலாம், எப்படி கெடுக்கலாம்னு தான் பார்ப்பாங்க. ஏற்கனவே அருண் சரியாக சாப்பிட்றதில்ல, எதுலேயும் ஈடுபாட்டு காட்டுறதில்லன்னு அன்னைக்கே வருத்தப்பட்டு சொன்னாங்க. இப்போ நம்ம வீட்டு ஆள் ஒருத்தங்களால் அவங்க மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கு. போய் அவங்கள நேரில் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிற மீனா பூவை எடுத்து கவரில் வச்சுக்கிட்டு, அத்தை நான் பூ கொடுக்க போகணும், போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஆண்டி போயிட்டு வரேன்னு சொல்ல பார்வதியும் சரிமான்னு தலையாட்டுறாங்க. ஆமாம், ஊன்னா இதை சொல்லிட்டு கிளம்பிடுவா. பூ கட்டுறேன்னு சொல்லி முத்து காதில் நல்லா பூவை சுற்றி அவள் சொல்கிறபடி கேட்குற மாதிரி ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து அவனுக்கு கொஞ்சம் அறிவு வந்திருக்கு போல. நான் சொல்கிறத தான் கேட்கணும்னு இப்போ அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இவளை வச்சிருக்கான்.
மனோஜ் வாழ்க்கையை நான் எப்படியும் சீக்கிரம் சரி பண்ணிடுவேன். ஆனால் இந்த பணக்கார பைத்தியத்தை தான் ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு விஜயா பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. படியில் இறங்கிட்டு இருந்த மீனாவுக்கு விஜயா பேசுனது எல்லாமே நல்லா கேட்டாலும் அவங்க அதெல்லாம் கண்டுக்கிற மனநிலையிலேயே இல்லை. நேராக அருண் வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே அருணோட அம்மா தனியாக ரொம்பவே சோகமாக உட்கார்ந்துருக்காங்க. மீனா கதவு கிட்ட வர நிமிர்ந்து பார்க்குறவங்க வாமா அப்படின்னு மெதுவாக எழுந்து போய் கதவு திறந்து விட்டு மீனாவை உள்ளர கூட்டிட்டு வந்து உட்கார சொல்கிறாங்க. மீனாவோட முகத்தில் வேர்த்து இருக்கிறத பார்த்து, என்னம்மா இப்படி வேகா வெயிலில் வந்திருக்கியே, காஃபி டீ ஏதாவது குடிக்கிறியா, இல்லை மோர் தரட்டுமா அப்படின்னு ரொம்பவே பரிவாக கேட்க மீனாவுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. அம்மா, எனக்கு இப்போ தான் விஷயம் தெரிஞ்சது. நீங்கள் என் அத்தையை தேடி போனீங்களாமே, ஏம்மா இப்படி பண்ணினீங்க அப்படின்னு மீனா கேட்க, என்னம்மா பண்ணுறது, என்னோட ஒரே பையன் அருண், அவனை அவ்வளவு ஆசையும் பாசமுமாக வளர்த்தேன். அவனும் நல்லபடியாக வளர்ந்து படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டான். ஆனால் இன்னைக்கு அவன் ஆசைப்பட்டபடி என்னால் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியலையே, அதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. சரி, யாரோ ஒருத்தர் சொல்லியாவது உன் புருஷன் மனசு மாறினா நல்லா இருக்கும், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு தான் நான் உங்கள் அத்தையை தேடி போனேம்மா அப்படின்னு அருணோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா, ஏற்கனவே நாங்கள் வசதி இல்லாத வீடுன்னு அவங்களுக்கு எங்களை சுத்தமாக பிடிக்காது. எங்கள் விஷயமா போனதுனால தான் உங்களையும் ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி பேசுனதா பார்வதி ஆண்டி சொன்னாங்க. சாரிம்மா, அவங்க சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா, நீயும் சீதாவும் குணத்தில் ஒரே மாதிரிம்மா, அதனால தான் சீதாவை அருணுக்கு மட்டுமில்லை எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவள் என் வீட்டு மருமகளாக வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தாம்மா நான் இவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அம்மா, உங்களோட தவிப்பு எனக்கு புரியுது. ஆனால் என் புருஷன் இந்த விஷயத்தில் ரொம்பவே பிடிவாதமாக இருக்கார். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். எனக்கும் என் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு ஆசை இருக்குது. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத தவிர இப்போ எனக்கும் வேறு வழி தெரியலை. பார்க்கலாமா, நான் வர்றேன் அப்படின்னு மீனா கிளம்ப அந்த அம்மா சரிங்கிறாங்க. வெளியே வர்ற மீனா வண்டியில் சாவியை போட்டுக்கிட்டு எல்லா வழியிலையும் அவரோட மனசை மாற்ற முயற்சி பண்ணியாச்சு. எவ்வளவோ பேசியும் பார்த்தாச்சு. ஆனால் அவர் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கறதா இல்லை. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னே நின்றுட்டுருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மீனாவோட மனசில் டக்குன்னு ஒரு யோசனை வருது. அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் அப்பா சொன்னால் நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி. இப்போதைக்கு இருக்கிறது அதுதான் ஒரே வாய்ப்பு மாதிரி இருக்குது. அதுக்காக ஆவிக்கிட்ட பேசுகிற சாமியார்கிட்டலாம் போகலான்னு சொன்னாரே. இன்னைக்கு காலையில் கூட யாரோ ஒரு சாமியாரை நான் தான் வர சொல்லியிருக்கேன்னு நினச்சி எங்கள் அப்பா கிட்ட பேசணும்னு அத்தனை தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாரே. அதோட சாமியாரையும் நான் தான் வர சொன்னேன்னு நம்பி அவர்கிட்ட பேச தயாராக இருந்தாரே. அப்போது அவரோட மனசை மாற்றி சீதா கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழின்னு தோணுது. எப்படி இருந்தாலும் என் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். அவள் ஆசைப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் தான் துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிற மீனா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. முத்துவுக்கு அவர் வழியிலேயே போய் அவருக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு மீனா நினைக்கிறது யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள்.